இருளில் ஒரு துணை. திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சிறுகதை. 1966ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. தவிட்டை வறுத்து துணியில் முடிந்து கொண்டு எழுந்திருக்காமல் உட்கார்ந்தபடியே நகர்ந்து கயிற்றுக்கட்டலின் அருகே வந்த கபாலி மூங்கில் கூடை போல் எலும்பெடுத்து விரைத்து போன அவர் மார்பை தடவியவாறே, திரும்பி படு சாமி, அல்லையில் தான் சளி உறைஞ்சு கெடுக்குது என்று அவரை புரட்டிய போது, சங்கீத கலாபூஷணம், நாடக உலக சக்கரவர்த்தி ஸ்ரீ சத்யபாலன் அவர்கள் புகழும் செல்வமும் சீரும் சிறப்பும் அவரை உதறி எறிந்ததே போல் இந்த பொய்யான வாழ்வை உதறி தனது ஜீவ சரித்திரத்தை சம்பூர்ணமாக்கி கொண்டு விட்டார் என்பதை அறிந்தான். கபாலியின் கையில் முடியப்படாமல் மூட்டையாக சுருக்கி பிடித்து வைத்திருந்த தவிட்டு முடிச்சு பிடி தளர்ந்து சூடான தவிடு அவன் காலில் வழிந்து கொட்டியது. கபாலி அந்த முகத்தை வெறித்து பார்த்தான். அவசியமில்லாத துயரம் அவன் நெஞ்சில் திடீரென கிளர்ந்து அடைத்தது. காரணமில்லாத கண்ணீர் அவனது இடுங்கிய விழிகளில் கரகரவென சுரந்து வழிந்தது. சாமி பூட்டியா என்று கம்மி கிரீச்சிட்ட குரலில் அத்தியந்தமாய் அவரிடம் வினவினான். பின்னர் தனது கரங்களை கூப்பியவாறு அவரை வணங்கி அழுதான். அந்த வினாடியோடு அவனது வருத்தமும் கண்ணீரும் மாறிப்போயின. இந்த சாவைத்தான் அவன் தினம் தினம் எதிர்பார்த்து வந்திருக்கிறானே. சரி, இனிமேல் ஆக வேண்டியதை கவனிப்போம் என்ற நினைவில் எழுந்தான். தரையில் சிதறி கிடக்கும் தவிட்டை அள்ளி அந்த அறையின் மூலையில் உள்ள அடுப்பருகே கொண்டு கொட்டினான். எரிந்து கொண்டிருந்த அடுப்பை தணித்தான். துடைப்பத்தை எடுத்து அறை முழுவதையும் கூட்டி சுத்தப்படுத்தினான். இந்த அலுவல்களின் போது சில வினாடிகள் அவர் செத்துப்போய் கிடக்கும் விஷயத்தையே அவன் மறந்துவிட்டான். ஏதோ ஒரு சமயம் திடீரென பிரம்மாண்டமாக அந்த விஷயம் நினைவில் வரப்பெற்று கையில் இருந்த துடைப்பத்தை கீழே போட்டுவிட்டு அவர் படுத்திருந்த கயிற்றுக்கட்டிலின் அருகே வந்து நின்று அவரையே உற்று நோக்கினான். பூட்டிய சாமி என்று ஒரு சிறு விரக்தி சிரிப்புடன் பெருமூச்செறிந்தான். நான் மட்டும் இன்னும் எம்மா நாள் வாய போகிறேன். உனக்கும் எனக்கும் இன்னும் வயசு வித்தியாசம். நீ இன்னும் ஒரு 10 வயசு மூத்தவனாக இருப்பியா என்று மனத்துள் முனகிக் கொண்டான். உருக்களித்த நிலையிலே செத்துப்போய்விட்ட அவரை சீர் செய்து கிடத்தாமல் அறையையும் தரையையும் சுத்தம் செய்து கொண்டிருக்கும் தன்னை எண்ணி நெற்றியில் அடித்து கொண்டான். தானே அறியாமல் இந்த சாவு தனக்கு அதிர்ச்சி தந்து தன்னை குழப்பியிருப்பதை உணராமல், இதுதான் கிழவாடுன்றது என்று தனக்கு வயதாகிவிட்ட கோளாறினை நொந்து கொண்டு அவரை புரட்டி மலர்த்தி படுக்க வைத்தான். அவரது ஒரு கை வசமிழந்து கயிற்றுக்கட்டிலிருந்து கீழே தொங்கி தரையில் புரண்டது. அந்த கையை எடுத்து மற்றொரு கையுடன் கோர்த்து மார்பில் சேர்த்து வைத்தான். யாரையோ திரும்பி பார்ப்பது போல் அவரது கழுத்து இயல்பற்ற முறையில் ஒரு புறம் முறுக்கி திரும்பி மோவாய் தலையணைக்கு வெளியே நீண்டு அவஸ்தைப்படுகிறாற் போலிருந்தது. அந்த முகத்தை திருப்பி நேராக்கினான். கொளகொளத்த கழுத்து உருளாமல் இருக்க தலையணையை குழியாக்கி தலையை பொருத்தி வைத்தான். கால்களை நேராக்கி நீட்டிவிட்டான். திறந்து வெறித்து கிடந்த ஏற்கனவே குருடாகி போன விழிகளின் இமைகளை பதனமாய் வருடி மூடிவிட்டான். சரி, இனிமேல் என்ன செய்வது என்ற யோசனையோடு தனது கால் சட்டை பையையும் மேல் சட்டை பையையும் துளாவி ஒரு பீடியை எடுத்தான். அவர் தலைமாற்றில் சற்று தூரம் தள்ளி சுவரில் மாட்டி எரிந்து கொண்டிருக்கும் சிம்னி விளக்கில் பற்ற வைத்து வழக்கம்போல் உள்ளங்கைக்குள் மறைத்து கொண்டு அதை புகை தெரிவதற்காக அவன் வெளியே போக எண்ணிய போது தனது குழப்பத்தை எண்ணி சிரித்தவாறே தலையில் அடித்து கொண்டான். அட கைதே, அவர் தான் பூட்டாரேடா, நீ பீடி குடிக்கிறதான் பார்த்துக்கு நிற்கிறாரா? இங்கே படுத்துக்கிறது அவர்? நான் நினச்ச இது அவர் இல்லை, பின்ன எவரும் இல்லை. இது இவ்வளவு நாள் அவருக்கு துணையாக இருந்தேன். இப்போ அவர் பணத்துக்கும் துணை. இம்மா நாள் எனக்கு அவர் துணையாக இருந்தார், இப்போ அவர் பணம் துணையாக இருக்குது என்று தன்னுள்ளேயே ஏதோ பேசிக்கொண்டே பீடியை புகைத்தான் கபாலி. அப்போது
எண்ணெய் வறண்டு போன அந்த சிம்னி விளக்கு பக் என்று குதித்தது. சற்று நேரம் படபடவென துடித்தது. கடைசியில் பொக் என்று அணைந்தே போனது. ஒரே இருட்டு. அந்த கயிற்றுக்கட்டிலின் அருகே அமர்ந்து பீடியை புகைத்து கொண்டு விடிவுக்காக காத்திருந்தான் கபாலி. அந்த பழங்கால வீட்டின் ஓட்டுக்கூரையில் எலியொன்று கரண்டி கரண்டி அவன் தலையில் மண்ணை கொட்டியதால் சற்று இடம் மாறி அமர்ந்தான். திடீரென்று ஏதோ ஒரு சமயம் அவர் செத்துப்போய்விட்டார் என்ற ஞாபகம் நெஞ்சில் ஆழமாய் கீறி ஸ்திரப்படுத்தியது. இருளில் அவர் படுத்திருக்கும் இடத்தை அவன் வெறித்து பார்த்தான். அவர் அசைவது போல் ஒரு பிரமை, அல்லது அசைய வேண்டும் என்று ஒரு கற்பனை அவனுள் மிகுந்தது. எனினும் அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே தோன்றவில்லை. பயப்படுகிற வயசெல்லாம் அவனும் தாண்டி வந்துவிட்டான். இருந்தாலும் ஒரு பிணத்துக்கு துணையாக, என்னதான் தனது நட்புக்கும் அன்புக்கும் மதிப்புக்கும் பாத்திரமாய் இருந்தபோதும், அவரது பிணத்தை துணையாக வைத்துக்கொண்டு தனித்த அறையின் இருளில் உட்கார்ந்திருப்பதில் அவனுக்கு வெறுமை உணர்ச்சி தோன்றிற்று. சற்று முன் தனித்த அடுப்பை கிளறி அணையாதிருந்த ஒரு சிறு கங்கின் மீது பீடியை ஊன்றி பற்ற வைத்து கொண்டு வாசல் கதவை திறந்தான் கபாலி. தெருவின் இருமங்கிலும் மனிதர்கள் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர். அவனது சைக்கிள் ரிக்ஷா சுவரோரமாய் அந்த தூங்கு மூஞ்சி மரத்தடியில் நின்றிருந்தது. வழக்கமாய் அவர் தூங்கிய பிறகு அவன் போய் வண்டியில் படுத்துக்கொள்வான். ஆனால் இந்த 2 நாட்களாய் அவர் அவனை தூங்கவே விடவில்லை. இரவெல்லாம் மார்பு வலி, இருமல், புளப்பம். இன்று எல்லாம் அடங்கி போயிற்று. இன்றைக்கு அவரது தொந்தரவு இல்லை. எனினும் அவனால் தூங்க முடியவில்லை. கபாலி கதவை திறந்து வைத்து கொண்டு வாசற்படியாக போடப்பட்டிருந்த அந்த கருங்கல்லின் மீது உட்கார்ந்து கொண்டு பீடி புகையை ஊதியவாறு வானத்தை வெறித்து பார்த்தான். மணி 2 இருக்குமா? பக்கத்தில் உள்ள பெரிய தெருவில் 2வது ஆட்டம் சினிமா பார்த்துவிட்டு உற்சாகமாக பேசிக்கொண்டு ஒரு கும்பல் செல்கிறது. அந்த சத்தம் தேய்ந்து மறைந்த பிறகும் இன்னும் கேட்கிறதா என்று செவிகளை கூர்மையாக்கி கவனித்தான் கபாலி. பக்கத்து குடிசையிலிருந்து அடச்சிப்போ என்ற ஒரு பெண்ணின் குரல் தூக்க மயக்கத்தில் எரிச்சலுடன் புருஷனையோ பிள்ளையையோ உதறும் சத்தம். விடிய இன்னும் நேரம் இருக்கிறது. கபாலியின் நெஞ்சில் திடீரென்று கரை கடந்த மகிழ்ச்சி பெருகி அடைத்தது. உடம்பு ஒரு முறை சிலிர்த்து குலுங்கியது. அவன் வாசற்படியில் உட்கார்ந்தவாறே கழுத்தை மாத்திரம் திருப்பி உள்ளே இருந்த இருட்டறையில் கிடக்கும் மாஜி மனிதனை வெறித்து பார்த்தான். சங்கீத கலாபூஷணும் நாடக உலக சக்கரவர்த்தி ஸ்ரீ சத்யபாலன் என்பதாக ஒரு முறை வாய்விட்டு தன் குரலே ஸ்பஷ்டமாக தன் காதில் விழுகிற மாதிரி சொல்லி பார்த்து கொண்டான் கபாலி. இந்த சேரியில் இப்படி ஒரு இடிஞ்ச வீட்டில் ஒரு அறை மூலையில் உன் ஆயுசு முடியணும்னு எழுதியிருக்கே. அடடா, ஒரு காலத்தில் பேர் சொன்னால் ஊர் கூடுமே சாமி. இன்றைக்கி எல்லாம் மறந்து போடுச்சு. இன்றைக்கி யார் பேரை சொன்னால் குஞ்சு குளவம், ஆம்பளை பொம்பளை கிளம் வாலிபம் எல்லாம் ஓடியாந்து பார்க்குமோ. அப்படி ஒரு பேருக்கு இணையான பேர் இல்லையா உன் பேரும்? அது இன்னா மாயம்னு நானும் நினச்சி தலையை சொரிஞ்சிக்கிறேன். என் புத்திக்கு விளங்கலை. காருங்க என்ன, பங்களாவுங்க என்ன, ஆளுங்க என்ன, சேவுகம் என்ன, அழகு என்ன, அழவா வேறு வார்த்தை வேணும். அப்படி ஒரு இது தேஜஸ். முதல்ல பார்த்தப்போ கடவுளே, அதோ அப்படியே என் கண்ணு முன்னால் அர்ச்சுன மவராசா மாதிரி நிற்கிறிய சாமி. கபாலியின் கண்கள் பணிக்கின்றன. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் அது ஒரு பிரதான ஜங்ஷன் தான் என்றாலும் அவ்வளவு கூட்டத்துக்கு நியாயமில்லை. அநியாய ஜனக்கும்பல். திருவிழா கூட்டம் மாதிரி ஆண்களும் பெண்களும் அணி அணியாக கூடி நிற்கின்றனர். பிளாட்ஃபாரம் டிக்கெட்டு தீர்ந்து போய் வேறு வழியின்றி ஜனங்களை சும்மாவே உள்ளே விட தீர்மானித்து விட்டார்கள் ரயில்வே அதிகாரிகள். நல்ல வெயில். ஒரு தேவதூதனின் வருகையை எதிர்நோக்கி தரிசனத்திற்கு காத்திருப்பது போல் அவர்கள் அனைவரும் சென்னையிலிருந்து வரும் ரயிலை எதிர்பார்க்கின்றனர். நேரம் ஆக ஆக செய்தி பரவுகிறது. செய்தி பரவ பரவ 4 திசைகளில் இருந்தும் ஆண்களும் பெண்களும் வெறி மிகுந்தவர் போல் ஓடி வருகின்றனர்.
எல்லாரது வாயிலும், மனத்திலும், நினைவிலும், சிந்தனையிலும், ஆத்மாவிலும் இந்த ஒரு பெயரே நின்று ஆட்சி செலுத்துகிறது: சத்யபாலன். அவர் நடித்த படங்கள் வாரக்கணக்கில் அல்ல, சில ஊர்களில் வருஷக்கணக்கில் ஓடிய காலம் அது. அந்த கும்பலில் ஓர் அழகிய இளம் பெண்ணை அவளது பெற்றோரே அழைத்து வந்து நிறுத்தியிருக்கின்றனர். அவள் அடிக்கடி வானத்தை பார்த்து சிரிக்கிறாள். தனது கரங்களுக்கிடையே அந்த கனவு காதலனை கற்பனை செய்து கொண்டு தன்னைத்தானே தழுவிக்கொள்கிறாள். கண்ணபிரானை எண்ணி மீராதேவி பாடியது போல் சத்யபாலனின் சினிமா பாடல்களை பாடிக்கொண்டு தன்னை மறந்து ஆடுகிறாள். திடீரென்று அவர் எப்போ வருவார், எப்போ வருவார் என்று பிதற்றுகிறாள். பெற்றவர்கள் வெட்கி தலைகுனிந்து அவளை சமாதானப்படுத்துகின்றனர். அந்த கும்பலில் ஒருவனாய் கபாலியும் நிற்கிறான். ரயில் வருகிறது. ஒரு மாயாஜாலம் போல் கும்பல் பன்மடங்காய் படர்ந்து விட்டது. ஜனக்கும்பல் திமிரி நெறித்து ரயிலையே புரட்டி விடுவது போல் முண்டி நிற்கிறது. பாவம் அந்த பெண். கும்பலை தள்ளி கொண்டு வந்து பார்க்க முடியவில்லையாம். கீழே விழுந்து புரண்டு புரண்டு அழுகிறாள். நேரில் பார்த்தால் அவள் பித்தம் தெளியும் என்று பலர் கூறியதை கேட்டு அழைத்து வந்த பெற்றோரும் ஏமாற்றத்தால் கண் கலங்குகின்றனர். இந்த வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தால் தானும் இப்படி நேமாற நேரிடும் என்று உணர்ந்த கபாலி கும்பலை விலக்கி தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்து அந்த முதல் வகுப்பு பெட்டி அருகே வந்து நிற்கிறான். ஆனால் அந்த சத்யபாலனோ தரிசனம் தருவதற்கு சித்தம் இறங்கவில்லை போலும். அந்த முதல் வகுப்பு பெட்டியின் கதவுகளை உட்புறம் தாழிட்டு கொண்டு அழகிய வெல்வெட் தலையணைகளின் மேல் சாய்ந்து அவர் அனந்த சயனம் புரிவதை காணும் பாக்கியம் சிலருக்கே கிட்டியது. வினாடிக்கு வினாடி கூட்டத்திற்கு வெறி விஷம் போல் ஏறுகிறது. ரயிலை விடமாட்டார்கள் போல் இருக்கிறது. கார்டு ஓடி வந்து கண்ணாடி கதவில் தட்டுகிறார். கண்ணாடி கதவு பாதி திறக்கப்படுகிறது. கார்டு ஆங்கிலத்தில் கௌரவமாக ஏதோ கூறுகிறார். அப்போது அருகில் நின்று இருந்த ஒரு சாஸ்திரிகள், வயது 70க்கு மேல் இருக்கும், பார்த்தாலே வணங்கத் தகுந்த தோற்றம், 2 கரங்களையும் கூப்பிக்கொண்டு வண்டிக்குள் தலை நீட்டி, சாமானியத்தில் கிடைக்கிற தரிசனமா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கதவண்ட வந்து நின்னேள்னா எல்லாரும் பாப்பா என்று கெஞ்சுகிறார். கடைசியில் சத்யபாலரின் தரிசன அருள் கிட்டுகிறது. அதோ அந்த முதல் வகுப்பு பெட்டியின் கதவு திறக்கப்பட்டு கதவருகே ஒய்யாரமும் மிடுக்குமாய் ஒரு கையை மேல் உயர்த்தி கதவை தாங்கிக் கொண்டு இன்னொரு கையை இடுப்பில் ஊன்றி பிரபஞ்சத்தையே ஒரு அலட்சியமாக மிதந்த பார்வையில் பார்க்கும் அவர் கண்கள் இந்த ஊளையிடும் மந்தையை பார்க்க பிடிக்காமல் கூசுகின்றன. கண்ணை மூடிக்கொள்கிறார். அவர் வந்து நின்ற அந்த தோற்றம், தங்கத்தை உருக்கி வார்த்தது போன்ற தளிர் மேனி, பொன்னிறப் பட்டில் அணைந்துள்ள ஜிப்பாவுக்கும் கழுத்தில் விழுந்து கிடக்கும் பொற்சங்கிலிக்கும் அவரது மேனி வண்ணத்திற்கும் வித்தியாசமே காண முடியவில்லை. இடுப்பில் உடுத்தியிருந்த வேட்டியில் 4 அங்குலத்திற்கு ஒளி வீசும் சரிகை கரை இட்டிருக்கிறது. ஆனால் அதுவே பாதத்திலிருந்து அரை அடி தூரம் தள்ளி தரையில் புரள்கிறது. ஒரு கந்தர்வனைப் போல் நின்றிருந்த அவரது அந்த கோலத்தை ஆயிரக்கணக்கான கண்கள் கண்டு ஒரு வினாடி அந்த கூட்டமே தோகை விரித்த மயில் போல் விம்மி விகசித்து சிலிர்த்தது. கபாலி அவருக்கு மிக அருகில் நின்றிருந்தான். தாமரை புஷ்பம் போன்ற அவரது சிவந்த பாதம் சிறிதே வெளியில் தெரிந்தது. அதை தொட்டு கும்பிட வேண்டும் என்ற ஒரு பேராசை அவனுள் எழுந்து அடங்கி போயிற்று. தலையை நிமிர்த்தி அவர் முகத்தை பார்த்தான். அவர் கண்கள் மூடியிருந்தன. அந்த 1000 பேரில் ஓர் ஆத்மா கூட அவர் கண்ணுக்கு தெரியவில்லை. புகழின் போதையும் மதுவின் போதையும் அவர் விழிகளில் செருக்கையும் சிவப்பையும் நிரப்பி கண்ணை மறைத்திருந்தன. வண்டி நகர்ந்தது. சத்யபாலனும் கதவை அரைந்து மூடிவிட்டு உள்ளே போனார். கூட்டம் அவர் போன திசையை பார்த்து பெருமூச்சு விட்டது. 25 வருஷங்களுக்கு முன் தனக்கு எட்டாத தூரத்தில் நின்றிருந்த சத்யபாலனின் புகழ் வெளிச்சத்தில் நடந்து கலைந்த ஒரு கனவை நினைவு கூர்ந்திருந்த கபாலி வாழ்க்கையின் விசித்திர தன்மையை எண்ணி வியந்து பெருமூச்செறிந்தான். அவர் இன்னாயா பாவம் பண்ணாரு,
இன்னாத்துக்கு உலகம் அவரை இப்படி தந்திச்சுது. இன்னைக்கும் சரி, அவர் பாட்டுக்கு சமமாக பாடுற சீமா எவன்டா இருக்கான் இங்கே? அவர் மாதிரி பாடி ரொம்ப பேர் பணம் சேர்த்துட்டான். ஆனால் அவர் பாட்டுன்னா கேட்க மாட்டாங்களாம். சி, நன்றி கெட்ட நாய் பய உலகம் என்று கசந்து காரி துப்பினான் கபாலி. பிறகென்ன, இந்த 25 வருஷ காலத்தில் வாழ்ந்துள்ள எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் எவ்வளவோ மாற்றங்கள், மேடு பள்ளங்கள் ஏற்பட்டுத்தான் இருக்கின்றன. கபாலி கூட மிலிட்ரிக்கு போனான், வந்தான், கல்யாணம் கட்டி கொண்டான், அவள் எங்கோ போய்விட்டாள். அப்புறம் ஓரிரு தற்காலிக துணைகளை சேர்த்து கொண்டிருந்தான். மில்லில் வேலை செய்தான், எதற்கோ டிஸ்மிஸ் செய்யப்பட்டான். கடைசியில் யாரும் இல்லாத, சொந்த பந்தம் இல்லாத சுதந்திரனாய் சைக்கிள் ரிக்ஷாக்காரனானான். இதெல்லாம் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் தானே. ஆனால் சத்தியவாளன் வாழ்க்கையில் ஏற்பட்டது இது போன்ற வாழ்க்கை நிகழ்ச்சி அல்ல. அவருடைய வாழ்க்கையே ஒரு விபத்து. ஓ, எல்லோரும் சேர்ந்து எவ்வளவு உயரத்துக்கு அவரை தூக்கினார்கள். பிறகு திடீரென எல்லோருமாக கைவிட்டு அவரை அதல பாதாளத்தில் வீழ்த்தி விட்டார்கள். 2 வருஷங்களுக்கு முன் ஒரு நாள் சைக்கிள் ரிக்ஷாவுடன் கபாலி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள் இருந்து வரும் பிரயாணிகளை எதிர்நோக்கி காத்திருந்தான். அதோ ஒரு சவாரி வருகிறது. தலையில் ஒரு முண்டாசும் கூலிங் கிளாஸும் அணிந்து கதர் உடை ஆசாமி, கட்கத்தில் சிறு ஹோல்டால், ஒரு கையில் ஓரமெல்லாம் தேய்ந்து உள்ளிருக்கும் அட்டை பிசிறிக்கொண்டு தெரியும் ஒரு லெதர் சூட்கேஸ், மற்றொரு கையில் ஒரு எவர் சில்வர் கூஜா. இவ்வளவையும் தூக்கி கொண்டு தட்டு தடுமாறி நடந்து வருகிறார் அவர். இந்த லட்சணத்தில் கூலிங் கிளாஸ் வேற எதுக்கு என்று எண்ணியவாறே அவர் முகத்தை கூர்ந்து பார்த்த கபாலி, சாமி என்று தன்னுள்ளேயே அலறிவிட்டான். அந்த கந்தர்வனா, அந்த பொன்னவிர் மேனியனா, எந்த கடவுளின் கோபத்தால் இப்படி கருகி போகும்படி சபிக்கப்பட்டார் இவர்? அட தெய்வமே! கபாலி அவர் கையில் இருந்த சுமைகளை வாங்குவதற்காக எதிரே போய் கையேந்தினான். அவருக்கு இப்போது கண் தெரியவில்லை. கபாலியின் மீது மோதிக்கொண்டு யார் மீதோ இடித்து விட்டோமே என்ற பயத்தில், ஐயா கோபிக்காதீங்க, பக்கத்தில் இருக்கிறது கண் தெரியலை, தூரத்தில் பார்த்து தான் வழி கண்டுபிடிக்க முடிகிறது, ஒரு ரிக்ஷா பார்த்து என்னை ஏற்றி விட்டுடுங்க என்று தொய்ந்த ஸ்தாயியில் அவர் குரல் நைந்து போய் ஒலித்ததை கபாலியால் நம்ப முடியவில்லை. இருப்பினும் அவரை தான் கண்டு கொண்டதாக காட்டிக்கொள்ளாமல் பெட்டியையும் படுக்கையையும் வாங்கி கொண்டு சைக்கிள் ரிக்ஷாவுக்கு அழைத்து வந்தான். வண்டியில் அவரை ஏற்றிக்கொண்டு பெடலை மிதித்தவாறே கேட்டான் கபாலி, எங்கே சாமி போகணும்? அவரிடமிருந்து பதில் உடனே வரவில்லை. சற்று நேரம் கழித்து அவன் முதுகை தொட்டு அழைத்து அவனிடம் ஒரு காகிதத்தை நீட்டினார் அவர். இதில் ஒரு 5-6 விலாசம் இருக்கும், எங்கே வேணுமானாலும் போ என்று ஒரு முறை பெருமூச்செறிந்து கொண்டார். சொன்ன தோரணியிலேயே அந்த எல்லா இடத்துக்குமே இவர் ஒரு வேண்டாத விருந்தாளி என்று தெரிந்தது. என்ன சாமி, ரொம்ப வருத்தமாக இருக்க என்று பேச்சு கொடுத்தான் கபாலி. இல்லையே, எனக்கு என்ன வருத்தம், சந்தோஷமாக இருந்த காலம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எனக்கு படிக்க தெரியாதே சாமி, யாருக்கிட்டனாச்சும் கொடுத்து அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டா? வேணாம்ப்பா, நீ பாட்டுக்கு போ. கண்ணில் என்ன சாமி உனக்கு? சுற்றி வளைக்காமல் சொல்கிறேனே, ஒரு கண்ணு சுத்தமாக அவுட்டு, இன்னொரு கண்ணு குருடாய்கிட்டு வருது, அவ்வளவுதான். இப்போத்தான் எல்லாமே ஒரு நிழல்னு, ஒரு பொய் தோற்றம்னு தெரியுது. ஆமாம், நான் நிழல்களையெல்லாம் நிஜம்னு நம்பினேன், பொய்களையெல்லாம் சாஸ்வதம்னு நினச்சேன். அறிவால் புரிஞ்சிக்க முடியாதவங்களுக்கு அவயவத்தாலேயாவது உண்மை புரிஞ்சிடும். கபாலி வேண்டுமென்றே வண்டியை மிதித்தவாறே சத்தியபாலனின் பிரபலமான பாட்டொன்றை, அவருக்கு கிடைத்திருக்கும் தண்டனைகள் போதாதென்று தனது லயமற்ற குரலில் நீட்டி முழக்கி பாடி காட்டினான். இவன் தன்னை புரிந்து கொண்டான் என்பதை தெரிந்து சத்தியபாலனின் முகத்தில் ஒரு புன்னகை நெளிந்தது. பாடிக்கொண்டே சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டிக் கொண்டிருந்த கபாலியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் மனத்துள் அந்த 2 காட்சிகளும், செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் காட்சியும் இப்போது சென்ட்ரல் ஸ்டேஷனில் கண்ட காட்சியும் மாறி மாறி தோன்றின. இவை யாவும் ஏதோ தன் போக்கில் நடப்பவையா, அல்லது கடவுள் விதி
வினை, கர்மம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அது போன்ற ஏதேனும் ஒரு சக்தி தீர்மானம் செய்து நிறைவேற்றிக் கொள்ளும் திட்டங்களா? அந்த காலத்தில் எம்மா ஜனம் உன்னை பார்க்கறதுக்கு தவம் கிடந்துச்சு. இப்போ நம்மளை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு நீயே முண்டாசு கட்டிக்கிற, மறைஞ்சு மறைஞ்சு நடக்கிற. என்னவோ என் கண்ணில் வந்து சிக்கிக்கின. அப்போ நீ ஓரக்கண்ணாலேயாவது ஒரு தடவை பார்க்க மாட்டியான்னு நாங்கள்லாம் ஏங்கி நின்னோம். உனக்கு இருந்த மிதப்பில் அப்போ கண்ணே தெரியலை. இப்போவும் உனக்கு கண்ணு தெரியலை. அட தெய்வமே, அதுக்காக இப்படி ஒரு தண்டனையா என்று மனதுள் எண்ணி பெருமூச்செறிந்தான் கபாலி. சாமி எங்கே போகணும் என்று மீண்டும் கேட்டான் கபாலி. தெரியல அப்பா என்று தனது திக்கற்ற நிலையை எண்ணி பெருமூச்செறிந்தார் சத்தியபாலன். என்ன சாமி ரொம்ப கலப்பாக இருக்கே, நாஷ்டா பண்ணுறியா? வேணாம்ப்பா. அப்போ வெறும் டீ மட்டும்? சரி, உன் இஷ்டம். தெருவோரமாயிருந்த ஒரு டீ கடையின் முன்னால் சைக்கிள் ரிக்ஷாவை நிறுத்திவிட்டு டீ வாங்கி வந்தான் கபாலி. தன் கையால் அவருக்கு ஒரு கப் டீ வாங்கி தருவதை எண்ணி எண்ணி உள்ளூர மகிழ்ந்து கொண்டிருந்தான் அவன். குனிந்து டீயை குடிக்கும்போது ஒரு காலத்தில் தாமரை மலர் போலிருந்த அந்த பாதங்களை பார்த்தான். இப்போது ஓர் அருந்த செருப்பு அலங்காரம் செய்து கொண்டிருந்தது அந்த பாதத்தை. ஒரு தடவை ரொம்ப நாளைக்கு முன்னே செங்கல்பட்டு ஸ்டேஷனில் பார்த்து உன் காலை தொட்டு கும்பிடணும்னு இருந்தேன் சாமி. இப்போ கிடைச்சிருக்கு சந்தர்ப்பம் என்று அவர் காலை தொட்டு கும்பிட்டான். ஐயோ வேணாப்பா, இந்த பாவியை தொடாதே என்று தடுத்தார் சத்தியபாலன். அப்படி சொல்லாதே சாமி. நீயா சாமி பாவி? இந்த முட்டா சனங்க, வெறி பிடிச்ச சனங்க செய்கிற பாவத்துக்கு நீயா சாமி பள்ளியாகிறது? நீ இன்னாதான் பாவம் பண்ணியிருந்தாலும் அப்படியே மனசு குழையிற மாதிரி முருகன் மேலே உருகி பாடுவியே ஒரு பாட்டு. அத்தை பாடினா போதுமே சாமி, எல்லா பாவமும் பறந்துடாதா என்று சமாதானம் கூறியவாறே அவரது தம்ளர்களை கடையில் கொடுத்துவிட்டு சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டினான் கபாலி. அப்போ என்னமா இருந்தே தெரியுமா நீ? ஆ என்று கற்பனையில் அந்த சுந்தர புருஷனை கண்டு கழித்தான் அவன். அந்த நிறம் எங்கே சாமி பூடிச்சு? அரிதாரத்தை தான் கழுவலாம், அழக கூடவா கைவி விட முடியும்? அழகுங்கிறது ஒரு வேஷந்தானேப்பா. வேஷங்கள் கலைக்கப்பட வேண்டியவை தானே. ஏன் சாமி நெசமா சொல்லு, எங்கே போகிறதுன்னு தெரியாமத்தான் இப்போ சுற்றி நிற்கிறோம் என்று அவரது நிலைமையை புரிந்து கொண்டு கேட்டான் கபாலி. இல்லைப்பா, ஏதாவது ஒரு சின்ன ஹோட்டலில் சீப்பாக வாடகைக்கு ரூம் கிடைக்கிற இடமா பார்த்து என்னை விட்டுடு. அப்புறம் நான் ஒரு அட்ரஸ்க்கு காகிதம் தரேன். அங்கே போனால் ஏதாவது பணம் கொடுப்பாங்க. அதையும் நீயே தான் போய் வாங்கிட்டு வந்து தரணும். நீ ரொம்ப நல்லவனாக இருக்கே, இந்த உதவி செய்யலாம் இல்லையா? அது என்ன சாமி அப்படி கேட்டுட்ட? உனக்கு இன்னா வேணாலும் நான் செய்வேன் சாமி. மற்றவனுங்க மாதிரி நினச்சிக்கினியா சாமி என்னையும்? துட்டு இருந்தால் ஒரு மருவாதா, துட்டு இல்லாட்டி போனால் இன்னொரு மருவாதான்னு. மனுஷன்தான் சாமி பெரியவன். துட்டு என்ன சாமி துட்டு கைதை? இன்றைக்கி உண்ணாண்ட இருக்குது, நாளைக்கு எவனாண்டையாவது பூடுது. இப்போ தான் நல்ல வேலையாக நினப்பு வருது. எங்கள் பேட்டையில் ஒரு ரூம் காலியாக இருக்குது. மாத கொடக்கூலி 10 ரூபா தான். நான் சொன்னால் கொடுப்பாங்க. ஒரு சௌரியம் எப்படி சாமி? எனக்கு எதப்பா சௌரியம்? கண்ணே தெரியாமல் பகலே ராத்திரி மாதிரி உலகம் எனக்கு இருண்டு போச்சு. அந்த இருட்டில் நீ ஒரு துணையாக வந்திருக்க. உன் சௌரியப்படியே செய். குருடனுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு கோல் தான். கபாலி வண்டியை திருப்பி தன் பேட்டைக்கு ஓட்டினான். இந்த 2 ஆண்டு காலமாய் கபாலி மட்டும் சத்தியபாலனின் இருண்டிருக்கும் நேரங்களில் ஒளி தரும் சிறு விளக்காய் உதவி வருகிறான். ஒரு காலத்தில் உலகத்துக்கு அவரிடம் என்ன மயக்கம் இருந்ததோ அந்த மயக்கம் இன்றும் கபாலிக்கு மட்டும் மாறாதிருப்பது சத்தியபாலனின் அதிர்ஷ்டம்தான். தினசரி காலையில் எழுந்ததும் சத்தியபாலன் 2-3 விலாசங்களுக்கு ஒரே மாதிரியான கடிதம் எழுதி வைப்பார். அதை கொண்டு போய் கொடுத்து ஓரிடம் இல்லாவிட்டாலும் மற்றொரு இடத்தில் 10-15 பெற்று வருவான் கபாலி. அது போன்ற இடங்கள் ஏராளமாக இருந்தன. அதற்கென்ன அர்த்தம் என்று பிறகுதான் கபாலி புரிந்து கொண்டான். அதுவும் சத்தியபாலன் சொல்லாமலே புரிந்து கொண்டதால் அவர் மீது அவனுக்கு மேலும் பன்மடங்கு மதிப்பு உயர்ந்தது. சத்தியபாலனிடம் செருப்பு துடைத்து கொண்டிருந்ததற்காக பல 1000 ரூபாய் வெகுமானம் பெற்று
இன்று லட்சாதிபதியாக இருக்கும் ஒருவர் ரொம்பவும் சலித்து கொண்டு அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு அத்துடன் ஒரு 10 ரூபாயையும் சேர்த்து விட்டெறிந்தபோது அங்கே ஊழியம் புரிந்து வரும் ஒரு டிரைவர் மனம் கொதித்து சொன்ன வார்த்தைகளிலிருந்து தான் கபாலி உலகத்தையே புரிந்து கொண்டான். அந்த விஷயத்தை சத்யபாலனிடம் ஏனோ சொல்ல வேண்டாம் என்று அவனுக்கு தோன்றியது. மறைத்து விட்டான். அவர் சந்தோஷமாக இருந்தால்தான் மணிக்கணக்கில் பாடிக்கொண்டிருப்பார். கபாலி அதில் மயங்கி போவான். எனவே இயன்றவரை அவரை அவன் மகிழ்ச்சியாகவே வைத்திருந்தான். வழக்கமாய் அதிகாலையில் அவரது பாட்டுக்குரல் கேட்டு கண்விழிக்கும் கபாலி முந்தானால் வெகு நேரம் வரை தூங்கி எழுந்து வந்து பார்த்தபோது படுக்கையில் படுத்திருந்த சத்யபாலன் இருமி துடித்து கொண்டிருந்ததை கண்டான். அதற்கு முன்பே 10 நாட்களாக தினசரி மாலை வேளைகளில் காய்ச்சல் வந்து அவர் உடம்பு நைந்து விட்டது. கபாலி அவருக்கு வெந்நீர் வைத்து கொடுத்து தவிட்டு ஒத்தடம் கொடுத்து சுஷ்ரூஷை புரிந்து வந்தான். கடைசியில் நேற்றிரவு அவர் அவனிடம் சொன்னார், கபாலி, உன் உதவிக்கு நன்றி சொல்லி விடை பெற்றுக்கிற நாள் வந்தாச்சுப்பா. அதோ அந்த மாடத்தில் 2-3 கடிதம் எழுதி வச்சுருக்கேன். நாளை காலையில் முதல் வேலையாக போயிட்டு வந்துடு. எதுக்கும் கையில் கொஞ்சம் பணம் வச்சிட்டியானா என் பணத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்க ஏலம் போடாமல் உன் கையால் எல்லா கிரியைகளையும் நீயே செய்திடலாம். அவர் எவ்வித துயர உணர்ச்சியும் இல்லாமல் சாதாரணமாக விளக்கினார். கபாலி வெகு நாட்களாக கேட்க வேண்டும் என்று இருந்த ஒரு விஷயத்தை அப்போது அவரிடம் திடீரென்று கேட்டான். ஏன் சாமி, உனக்கு பெண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஒன்றும் கிடையாதா? அவங்களுக்கு தெரிவிக்க வேணாமா? மூச்சு இழைக்க சற்று நேரம் மௌனமாயிருந்த பின் சத்யபாலன் சொன்னார், இல்லாமல் என்ன இருக்காங்க. அந்த காலத்தில் நான் அவங்கள மதிக்கலை, இப்போ அவங்களும் என்ன மதிக்கலை. அவங்களும் இந்த உலகத்தை சேர்ந்தவங்க தானே. எல்லாரும் உன்ன மாதிரி எனக்கு தெய்வமாக இருப்பாங்களா? அந்த காலத்தில் நான் உன்னை மதிக்கலேன்னு தெரிஞ்சும் நீ என்னை மதிக்கிறிய கபாலி என்று நினைப்பதை உணர்வதை சொல்ல வார்த்தைகளற்று குழம்பி அவர் கைகளை பிடித்து முகத்தில் ஒத்தி கொண்டார் சத்யபாலன். நான் செத்து போட்ட விஷயத்தை நீ யாருக்குமே சொல்ல வேண்டாம். பணம் வாங்க போறியே அங்கே கூட சொல்ல வேண்டாம். ஏன்னா உலகத்தை பொறுத்தவரை நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே செத்து போயிட்டவன். இப்போ நான் வாழ்கிறது ஒரு இருண்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீ மாத்திரம்தான் எனக்கு துணை. உன்னை தவிர வேறு யாருக்கும் நான் செத்து போயிட்டேங்கிறது ஒரு புதிய செய்தியாக இருக்காது. தவிட்டை வறுத்து அவன் ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்த போதெல்லாம் அவர் இது மாதிரி ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தார். கடைசியில் பேச்சு நின்றது. பொழுது விடிய ஆரம்பித்தது. விடிந்த பிறகு அறையில் பரவிய வெளிச்சத்தில் அவன் அவரை பார்த்தான். அவர் நிம்மதியாய் நிரந்தரமாய் துயின்று கொண்டிருந்தார். போர்வையை இழுத்து அவர் முகத்தை மூடினான். மாடத்தில் அவர் வைத்திருந்த அந்த யாசக கடிதங்களை எடுத்துக்கொண்டு அவரை அறையின் தனிமையில் விடுத்து அறை கதவை இழுத்து பூட்டிவிட்டு வெளியேறினான். தூங்கு மூஞ்சி மரத்தடியில் நின்றிருந்த ரிக்ஷாவில் ஏறி மிதித்தான். பெரிய தெருவுக்கு வந்தபோது ஒரு வீட்டின் முன்னே 2 அலமாரிகளை வைத்து கொண்டு நின்ற ஒருவர், சவாரி வரியாப்பா, திருவள்ளுவர்கேணிக்கு போனோம், 2 ட்ரிப்பாக அடிச்சுடு, என்ன கேட்குற? கபாலி யோசித்தான். சத்யபாலனின் ஈமச்சடங்கையாவது யாசக பணத்தில் அல்லாமல் உழைத்து சம்பாதித்ததில் நிறைவேற்றலாமே என்று அவனுக்கு தோன்றிற்று. கொடுக்கிறத கொடு சார் என்று சட்டை பையில் இருந்த அந்த யாசக கடிதங்களை எடுத்து கிழித்து எறிந்தான் கபாலி.